ஆல் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு 250 கிராம் மண்டவெல்லம், நல்லா டார்க்கான மண்டவெல்லமாக எடுத்து வச்சுக்கோங்க. 20 பீஸ் கிஸ்மிஸ், 20 பீஸ் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் கற்பூரம், இது நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கற்பூரம் போட்டால், அதனால் 1 பிஞ்ச் போட்டால் போதும். நெய் 50 கிராம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாகாக காய்ச்சிக்கிற போகிறோம். இப்போ நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி பாகாயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ பானையில் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோன்னே அரிசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா குலைவாக வேகணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. இது கூட நம்ம பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்தோன்னா அதில் இருந்த தூசிலாம் போயிடும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச 50 கிராம் நெய்யில் பாதி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட போகிறோம். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பச்சை கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி பொங்கலுக்கு சேர்த்தாச்சு, மீதி பாதியை இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்து பொங்கலோட நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை பொங்கலோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் பொங்கல் நல்லா கெட்டி ஆயிரும், அதனால் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். அது நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோயிலில் எந்த அளவுக்கு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கோ, செய்கிற பொங்கல் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.